ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நத்திங் ஃபோன் 2A நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஆரம்ப விலை 24,000 ரூபாய், அடுத்து 26,000 ரூபாய், அடுத்தபடியாக 28,000 ரூபாய். 24,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்கிது. இதே இது 26,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. அப்படியே 28,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு குளறுபடி இருக்குது. என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த பிராண்ட் வந்து மக்கள் எல்லாரும் அந்த 24,000 ரூபாய்க்கு 128GB தான் ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து லேட்டாக லான்ச் பண்ணுறது, இல்லை எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே மெயின்டைன் பண்ணுறது. இந்த 856 அதுவுமே பார்த்தீங்கன்னா சம்டைம் போட்ட கலர் ரிட்டர்ன் வராது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். அந்த ஹையர் அண்ட் வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், அந்த 28,000 ரூபாய்க்கு அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ எல்லாரோட மனசும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்து சலிச்சு போய் நம்மளை அந்த ஹையர் அண்ட் வேரியண்ட் வாங்க வைக்கிறதா இவங்களோட முழுக்கட்ட வேலையாகவே இருக்கும். ஸோ அதனால் அந்த உங்களுக்கு ஏற்ற ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதிகபட்சம் 856 போகிறது நல்லது. இந்த 128காண்டி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப முக்கால்வாசி நேரம் ஸ்டாக் இருக்காது. இது அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த பிராண்டுன்னு மட்டும் நான் சொல்லலை, OnePlus, Realme, Redmi, லொசுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவானுங்க. ஸோ அதனால் 128GB வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒரு பிராண்டில் நல்ல ஒரு ஆப்ஷனாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இவன் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே எல்லா யூனிட் வித்து டிமாண்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த 128 கொண்டு வருவான். ஸோ நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அனுபவப்பட்டனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பா, இப்போ இதுக்கு வந்து HDFCக்கான கார்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் சாத்தியமே. ஸோ அதனால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோ. நான் கொடுத்துருக்கிறது ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, SBI, HDFC, இதுக்கான ஃப்ளிப்கார்ட், அமேசானோட ஆஃபரோட கிரெடிட் கார்டு லிங்க் வந்து கீழே டேரெக்டாக தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களோட டிரான்சாக்ஷன் அந்த கிரெடிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கானுங்க. இந்த நத்திங் ஃபோன் 2A நம்ம லான்ச்சுக்கு முன்னாடி லீக்லலாம் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ஆக்சுவலாக இப்போ லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து LPDDR4X RAM, UFS 2.2 தான் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்றது கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து லீக்கை வச்சு நம்ம ஓவராக பில்டப் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அஃபிஷியலாக அவன் சொல்கிறது LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான். இது வந்து ஒரு பக்கா மிட்ரேஞ்ச் ஃபோன். நத்திங்கிட்ட இருந்து ஒரு 24,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா 44,000 ரூபா கிட்ட லான்ச் பண்ணால், இந்த ஃபோனும் முதல் முறையாக 20 ரூபாயை குறைச்சி 24,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பெக்கும் இருக்குது. இப்போ டிஸ்பிளே டிசைன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருப்போம், உங்களுக்குமே தெரியும். 6.7 inch AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 1600 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து போகும். இன்டோர் கண்டிஷன் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இருக்காது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 190 கிராம் தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டு. ஃபோனை வந்து நீங்கள் எப்படி வெறும் கையில் யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பேலன்சிங்கான ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 250 கிராம் 240 கிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ்லாம் லான்ச். அப்படி காக்கும்போது 190 கிராம்ன்றது ஒரு இன்னும் ஒரு ஸ்லிம்மான ஃபோன், வெயிட்லெஸ்ஸான ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் கிடைக்கும். டிசைன் ஆஸ் யூஸ்வல் தான். நத்திங்கே தனிப்பட்ட முறையில் அந்த டிரான்ஸ்பரண்ட்டான பேக் டிசைன் மாதிரி ஒயிட்டு பிளாக் 2 கலர் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடலை சுற்றி ஒரு 3 LED லைட், ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ரிங்டோன் செட் பண்ணமோ லைட் எரியும். இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 Pro ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட இந்த 7 Gen 3, 888, 8 Gen 1 அளவுக்கு இருக்காது. பட் ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் மாதிரி செயல்படும். இன்றைக்கி காம்படிஷனில் 8 Gen 3 அதுக்கு ஈக்குவலாக பார்க்கும்போது இது ஒரு பக்கா மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். நீங்கள் நார்மல் மல்டி டாஸ்கிங், அதாவது சின்ன சின்ன அப்ளிகேஷன், Instagram, Facebook, YouTube எல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கேமிங்னு பார்த்தீங்கன்னா PUBG, இந்த BGM எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கிராஃபிக்ஸில் விளையாட முடியும்.
ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி. பட் நார்மல் யூசேஜ் கேஷுவல் யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராசரை சூஸ் பண்ணலாம். அந்த 24,000 பட்ஜெட்டுன்றல நீங்கள் ஒரு 25,000 ரெட்மி ரியல்மி ஃபோன் வாங்குறதுக்கு இந்த ஃபோனை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது ஏன்றதையும் நான் சொல்லிடுறேன். கேமராவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கேமரா இருக்குது. சாம்சங்கோட சென்சார் தான் பின்னாடி 2க்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. அப்புறம் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. இவங்க அல்ட்ரா வைடை வச்சே மேக்ரோ ஃபோட்டோஸும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இன்னொன்று அந்த பிரைமரி 50 மெகாபிக்சலை வச்சே 1x 2x நம்மளால் போய்க்க முடியும். இதில் 2x இருக்குன்றனால டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. பிரைமரி லென்ஸ்லேருந்தே கொஞ்சம் க்ராப் ஆகி 2xல நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சலுக்கான சோனி கேமரா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு மட்டும் சோனி சென்சார் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது LPDDR 4x RAM அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி. பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. 45 வாட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும். Type-C to Type-C கேபிள் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும். நம்ம அடிஷ்னலாக ஒரு 2000 பார்த்தீங்கன்னா சார்ஜர் நம்ம தான் வாங்கிக்கணும். 45 வாட்ஸ் வரைக்கும் PD சார்ஜிங் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு டூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் மேஜர் அப்டேட் 3 15 16 17 தராங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு தராங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் ரெட்மி ரியல்மி நோட் சீரீஸு நம்பர் சீரீஸை வாங்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக வாங்கலாம். NFC சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. NFC எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்படி யூஸ் பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே நண்பா, நத்திங் ஃபோன் 2A இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் உண்மையிலே 30,000 வரும்னு நினச்சேன். பட் 24,000 வரப்போ உண்மையிலே ஒர்த்து தான். அதுவும் கார்டு ஆஃபராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட் இருக்கும். கிரெடிட் கார்டு லிங்க் கீழே தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் படுது. நான் டெக் பாஸ் அண்ணிட்ட ஃபோன் கேட்டிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் இந்த வாரம் முடிவுக்குள்ளே கேமரா சாம்பிள்ஸ் எல்லா ரிவ்யூ வந்துடும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.